நல்ல டிசைனர்ஸ் ஆன்சர்ஸை தேடி போவாங்க. பட் கிரேட் டிசைனர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறதுன்றத மாஸ்டர் பண்ணுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்றத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் அன்லாக்ஸ் யுவர் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் சேஞ்சஸ் த வே யூ டிசைன். இந்த டாபிக் உங்க மைண்ட் ஏதாச்சும் புது கொஸ்டின்ஸ் ஸ்பார்க் பண்ணியிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பிகாஸ் அப்பதான் இந்த மாதிரி ரியல் அண்ட் ரா டிசைன் கான்டென்ட்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவோட கோர் ஃப்ரேம்வொர்க் என்னன்னா, ஹவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு திங்க் கிரிட்டிக்கலி. அதுல ஸ்டெப் 1, கெட் கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட் டு நோ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ரேண்டமா அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரேண்டமானா இப்போ வந்து உங்க ப்ராடக்ட்லயோ, உங்க சர்வீஸ்லயோ யூசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஆர்டர் பண்றாங்க அண்ட் செகண்ட், தேர்ட் வாட்டிலாம் ஆர்டர் பண்ண மாட்றாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி நார்மலா வரும்னா, ஓ வரலையா? அப்போ டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம அதிகமா குடுக்கணுமோ? ஓ நம்ம இன்னும் வெரைட்டிஸ் காமிக்கணுமா சர்வீசஸ்லயோ, ப்ராடக்ட்ஸ்லயோ? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கும். ஸோ இது என்ன மாரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்குறீங்கன்னா, இதுதான் ஓ இது நடக்குதா? அப்போ இது இதுவா இருக்குமோ? அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்க ரீசனிங்ஸ கொஸ்டின் பண்றீங்க. விச் இஸ் a ராங் வே டூ கொஸ்டின். ஏன்னா, உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் இது நடக்குதுன்றத காஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூட் காஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு காச நீங்க கொஸ்டின் பண்ணணும். ஸோ இந்த இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன காஸ்? ஏன் இவங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குறாங்க, செகண்ட் வாட்டி, தேர்ட் வாட்டி வாங்க மாட்றாங்க? ஸோ திஸ் இஸ் த காஸ். ஸோ நீங்க கொஸ்டின்ஸ காச நோக்கி கேளுங்க. ராதர் தென் ஆஸ்கிங் டுவர்ட்ஸ் த ரீசன்ஸ். காச நோக்கி கேட்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் நடக்குதுன்னா, ஏன் நடக்குதுன்றது ரூட் காஸ் உங்களுக்கு புரியும். அதுக்கேத்த சொல்யூஷன்ஸ் நீங்க கொடுத்து அத நீங்க சால்வ் பண்ண முடியும். ரீசனிங்ஸ கேட்டா, அதுவும் ரீசன்ஸ் எப்படி தெரியுமா கேட்பாங்க? சொல்யூஷன் குடுத்துட்டு, அதுக்கு இது இல்லாதால இது நடக்குதோ, அதாவது நான் இப்ப சொன்னேன்ல, ஒரு டிஸ்கவுண்ட்ஸ்லயோ நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் அதிகமா குடுக்கணுமோ, அந்த மாரி சொல்யூஷன் குடுத்து அதுக்கு ரீசனிங் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூட் காஸே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கெட் கிளியர் ஆன் வாட் யூ வாண்ட் டூ நோ. இந்த இன்ஸ்டன்ஸ்ல ஏன் யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குறாங்க? செகண்ட் வாட்டி, தேர்ட் வாட்டி வாங்க மாட்றாங்க. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இதுதான் காசும் கூட. இத நோக்கி நீங்க உங்க கொஸ்டின்ஸ கேளுங்க. ராதர் தென் ஃபார்மிங் எ சொல்யூஷன் இன் யூர் ஹெட் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு ரீசன் தட். பேசிக்கா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணிடணும் நம்ம மைண்ட். ஸோ அந்த சொல்யூஷன்ஸ இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறது. விச் இஸ் எ ராங் வே டூ கொஸ்டின். ராதர் இது ஏன் நடக்குதுன்றத கொஸ்டின் பண்ணுங்க. அதாவது காச நோக்கி இங்க கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. நாட் த ரீசன்ஸ். அந்த சொல்யூஷன்ஸ் சால்வ் பண்ணுமா இல்லையான்றத நோக்கி நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கிறத விட்டுட்டு, காசு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எதனால நடக்குதுன்ற ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் கேளுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும். ஸோ என்னென்ன டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் கான்டெக்ஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ப்ராப்ளம் சால்விங் புரியுது. ஏன் லேர்னிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸா வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, தட்ஸ் எ கிரேட் டவுட். லேர்னிங்னா என்னன்னா, ஒரு புது ஸ்கில்லையோ, இன்ஃபர்மேஷனையோ, நாலேஜோ நீங்க அக்வயர் பண்றீங்க, கெயின் பண்றீங்கன்னா, அது லேர்னிங். நீங்க லேர்ன் பண்ணிட்ட விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது 2 டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் தான். அதனால இது 2 டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்டா நீங்க வச்சிருக்கேன். ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்கன்னா, உங்க கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமா இருக்காது. இப்ப நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்கன்னா, அதுக்கேத்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி வொர்க் ஆகுது? ஓ! இப்படி வொர்க் ஆகுதா? அப்போ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் வரும்? இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. இதுவே நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோட்ல நீங்க கொஸ்டின் கேட்பீங்க. லைக் இந்த ப்ராசஸ் ஏன் பிளாக் ஆகுது? இதோட ரூட் காஸ் என்ன? இது எதனால நடக்குது? இந்த மாரி லைன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. இதுவே நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்? இது எப்படி அது கூட கனெக்ட் ஆகுது? அதனால ஏன் இது நடக்குது? இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃப்ரேம் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கான்டெக்ஸ்ட்ட நீங்க என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணுன்றத டிசைட் பண்ணுது. நீங்க இது புரிஞ்சுகிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, நீங்க கொஸ்டின்ஸ கேட்டு அன்கவர் பண்ற எல்லா இன்சைட்ஸுமே குவாலிட்டியா இருக்கும். இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட செகண்ட் ஸ்டெப். நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் போலாம். விச் இஸ் கேஸ்கேட் கொஸ்டின்ஸ் ஆஸ் யூ அன்கவர் இன்சைட்ஸ். ஒரு ஆனியன் எப்படி பீல் பண்ண நியூ லேயர்ஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாரி தான் நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நியூ லேயர்ஸ ரிவீல் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும்போதும் அத பேஸ் பண்ணி உங்க கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யூசர்ஸ் வந்து செக் அவுட்ல டிராப் ஆஃப் ஆகுறாங்கன்னா, உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, எந்த ஸ்டெப் ஆஃப் த செக் அவுட்ல டிராப் ஆஃப் ஆகுறாங்க? மேபி பேமெண்ட் பேஜஸ்ன்னு வச்சுப்போம். பேமெண்ட் பேஜ்ல ஏன் டிராப் ஆஃப் ஆகுறாங்க? மேபி அவங்களோட கார்ட் இன்ஃபர்மேஷன சேவ் பண்றதுக்கு அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்றாங்க. இதுவா இருக்கலாம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஏன் அவங்களோட கார்ட் இன்ஃபர்மேஷன சேவ் பண்ண ட்ரஸ்ட் பண்ண மாட்றாங்க? இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? இது செக்யூரா இருக்குமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இதே மாரி ஒவ்வொரு ஆன்சருக்கும் அத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்த மாரி நீங்க கேஸ்கேட் பண்ணும்போது, உங்க அசம்ப்ஷன்ஸ நீங்க கரெக்ட் பண்ணிப்பீங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ப்ராப்ளமையே இது ஷிஃப்ட் பண்ணும். அண்ட் தென் நீங்க கான்சிக்வென்சஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. இந்த மாரி நீங்க உங்க கொஸ்டின்ஸ கேஸ்கேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நியூ இன்சைட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னன்னா, டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ ஃபைண்ட் வாட் யூ நீட்.
கிரிட்டிக்கல் திங்கிங்னாலே பெர்சிஸ்டென்ட் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுற வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க. அதாவது சர்ஃபேஸ் லெவல்லயே நிறுத்திடாம, ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியிற வரைக்கும், இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ற வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் ஆப் எடுத்துப்போம். உங்க மியூசிக் ஆப் கன்ஃப்யூசிங்கா இருக்குன்னு யூசர் சொல்றாங்க. நீங்க வந்து சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின் கேட்டீங்கன்னா, "ஓ! அப்படியா கன்ஃப்யூசிங்கா இருக்கா? நம்ம வந்து ஹோல் யுஐயே நம்ம ரீடிசைன் பண்ணலாம்." அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் பெர்சிஸ்டென்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஓகே என்ன கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி நேவிகேஷன் கன்ஃப்யூசிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓ! நேவிகேஷன்ல என்ன கன்ஃப்யூசிங்கா இருக்கு? பிளேலிஸ்ட் கிரியேஷன் ஃப்ளோ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன கஷ்டமா இருக்கு? அதுல என்ன கன்ஃப்யூசிங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாங்க சேவ் பண்ணவே அவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த மாரி நீங்க பெர்சிஸ்டென்ட்டா ஒரு விஷயம் கிளியரா ஆற வரைக்கும் நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, உங்களால என்ன ரியல் ஃபிக்ஷன்றது பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். சர்ஃபேஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளமே இல்லாத விஷயத்த கண்டுபிடிச்சு அத சால்வ் பண்ணுவீங்க. விச் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். யாருக்குமே அது பிரயோஜனம் கிடையாது. உங்களால ஒரு ரியல் ஃபிரிக்ஷன பின் பாயிண்ட் பண்ணி, அத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ வந்து எஃபோர்ட்லெஸ்ஸா, ஃபிரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கும். அந்த மாரி ஃபிரிக்ஷன்லெஸ், எஃபோர்ட்லெஸ் ப்ராடக்ட் நீங்க டிசைன் பண்றதுக்கு பெர்சிஸ்டென்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்டே இருங்க. அன்டில் யூ கெட் கிளியர். ஓகே இதுதான் அப்படின்னு நீங்க கிளியர் ஆகுற வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டே இருங்க. சர்ஃபேஸ் லெவல்ல ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ பேசிக்கா சர்ஃபேஸ் லெவல்ல நீங்க கொஸ்டின்ஸ் நிறுத்திடாம, இதான் ஃபிரிக்ஷன் சொல்லிட்டு பின் பாயிண்ட் பண்ற அளவுக்கு பெர்சிஸ்டென்ட்டா கொஸ்டின்ஸ் கேளுங்க. இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட 4த் ஸ்டெப். நெக்ஸ்ட் லாஸ்ட்லி 5த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃபைன் த கொஸ்டின்ஸ். சம்டைம்ஸ் நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் தப்பா இருக்கும். அப்போ வந்து நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் கரெக்ட் தானா அப்படின்னு நீங்க கேளுங்க. இந்த மாரி நீங்க நீங்க கொஸ்டின் பண்றதே கொஸ்டின் பண்றீங்கல்ல, இதுதான் மெட்டா கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேவிகேஷன் யூஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கிறீங்கன்னா, நேவிகேஷன்ல இருக்க இஷ்யூவ புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் கரெக்ட்டான கொஸ்டினா? அப்படின்னு அந்த கொஸ்டினையே நீங்க கொஸ்டின் பண்றீங்கல்ல, இதுதான் மெட்டா கொஸ்டின். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க இந்த ஃபீச்சர எவ்வளோ ஆஃபனா யூஸ் பண்ணீங்கன்னு நீங்க கேட்கிறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஃபீச்சரோட யூஸ்ஃபுல்னெஸ்ஸ கேட்கிறத விட்டுட்டு, இது எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா ஆர் எவ்வளோ ஆஃபனா யூஸ் பண்றீங்கன்னு கேட்கிறதுனால, என்ன அசம்ப்ஷன்ஸ நான் மேக் பண்ண போறேன்? இந்த மாரி நீங்க மெட்டா கொஸ்டின்ஸ் கேட்டு, நீங்க கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தானா இல்லையான்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாரி அப்பப்போ நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி மெட்டா கொஸ்டின்ஸ் கேட்டு உங்க கொஸ்டின்ஸ ரிஃபைன் பண்ணீங்கன்னா, டெட் எண்ட் கொஸ்டின்ஸ உங்களால அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட லாஸ்ட் ஸ்டெப். நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அபௌட் கிரிட்டிக்கல் திங்கிங். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் நமக்கு இருந்தா தான், நெறைய விஷயத்த அன்கவர் பண்ணி, நெறைய இன்சைட்ஸ நம்ம வந்து கொஸ்டின் பண்ணி, உண்மையான ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் என்னன்றது பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ, நீங்க ஒரு ரியல் ப்ராப்ளம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால ஆட்டோமேட்டிக்கலி பெட்டர் சொல்யூஷன்ஸ குடுக்க முடியும். இதுக்காக தான் இந்த டாபிக்ல உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணேன். உண்மையிலேயே நீங்க இந்த வீடியோல ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க டிசைனர் ஃப்ரெண்ட்ஸ்‌க்கு, குரூப்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் டிசைன்லயும் சரி, பெர்சனல் லைஃப்லயும் சரி, இந்த மாரி குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, கரெக்ட்டான விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ, மறக்காம இந்த வீடியோவ நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கிறதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது. அந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சு நீங்க எப்படி டிசிஷன்ஸ் எடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு இந்த வீடியோவ பாருங்க.